விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு மணிகண்டன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அனைத்து பயிர்களிலும் பூக்கள் உதிராமல் இருப்பதற்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி அனைத்து வகையான புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிறந்த மருந்துகள் பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பார்த்துடலாம். பொதுவாக அனைத்து பயிர்களையும் வந்து பூக்கள் உதிராமல் இருப்பதற்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கலாம்னா நிறைய வகையான டானிக்குகள் இருக்கு. பூக்கள் நிறைய வர்றதுக்கும் அதிகப்படியான காய்கள் குடிக்கிறதுக்கும் அதிக மகசூல் தரக்கூடியதுக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் காமனாக அடிக்கக்கூடிய மருந்துகளை அடிப்படையாக பார்த்துடலாம். முதலாவது வந்து இதில் முக்கியமானது மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்ஸ், வந்து நுண்ணூட்ட சத்து கலவை. இது வந்து ஸ்ப்ரே டைப்பில் உள்ள கிளியேட்டட் ஃபார்மில் கிடைக்கும். இது வந்து பொதுவாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூ வரக்கூடிய பருவங்கள் அந்த பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் பிடிச்சி அந்த வரக்கூடிய காய்கள் வந்து அதிக எடை உள்ளதாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது இந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைன்றது பொதுவாகவே வந்து எல்லா வகையான மண்ணிலையும் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக பயிர் வச்சுட்டு வரோம். இந்த மண் வந்து எப்போவுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு பயிர் வந்து செய்யப்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அதே அளவு அந்த அப்படி பயிர் செய்யப்பட்டு இருக்கும்போது அந்த பயிர்கள் மூலமாக அந்த பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் தேவையான சத்துக்கள் திரும்பவும் அந்த மண்ணில் போய் சேருதா, இல்லை நம்ம அது மண்ணுக்கு வந்து நம்ம போடுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் வந்து இப்போ தற்சமயங்களில் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த ரசாயன உரங்களில் மேஜராக கிடைக்கக்கூடியது வேணா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பேரூட்ட சத்துக்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதை மட்டும்தான் நம்ம வந்து மீன் பண்ணி போடுறோம் அதிகமாக. ஸோ நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது நுண்ணூட்ட சத்துக்களும் தேவை. எப்படி இப்போ நமக்கு வந்து விட்டமின்கள் வந்து தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், இந்த மாதிரி ஏதாவது சிங்க், இரும்பு சத்து, இந்த மாதிரியான சத்து வந்து நமக்கும் வந்து தேவை. மனிதர்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பயிர்களுக்கும் தேவை. அப்போ பயிர்களுக்கு அந்த சத்து தேவைன்னா அது வந்து மண்ணில் இருந்து தான் அதை வந்து எடுக்க முடியும். ஆனால் மண்ணில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பயிர் வச்சுட்டே இருக்கிறதுனால அந்த சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து ஏற்கனவே வச்ச பயிர்களால் எடுக்கப்பட்டிருக்கும். மண்ணில் வந்து தேவையான அளவுக்கு ரீஃபில் ஆகியிருக்காது, அதாவது திரும்பவும் மண்ணில் போய் சேர்ந்துருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தொழு உரங்கள் போட்டு இல்லை வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய குப்பைகள் அல்லது பல வகையான உரங்களை வந்து நம்ம போட்டால் தான் மண்ணிலையும் வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்களுக்கான இது வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் மட்டுமே பயன்படுத்துறதுனால அந்த நம்ம என்ன உதாரணமாக டிஏபி போடுறோம் அப்படின்னா அதில் வந்து 2 சத்து தான் இருக்கும், தலைச்சத்து, மணிச்சத்து தான் இருக்கும். பொட்டாஸ் போட்டோம்னா அதில் வந்து பொட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். இல்லை வந்து 17 காம்ப்ளெக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் என்பிகே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 தான் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இதை தான் மெயினாக வந்து கொடுக்குறோம். ஸோ பழைய காலங்கள் மாதிரி குப்பைகள், எரு அல்லது கழிவு பொருட்களை வந்து நம்ம வந்து கழிவு உரங்கள், கழிவு எருவை வந்து நம்ம வந்து கொண்டு வயலில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் அங்கே வந்து நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருக்கிறதுனால மகசூல் இழப்பு மற்றும் பூக்கள் வந்து உதிரக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம நுண்ணூட்ட சத்து ஏக்கருக்கு குறைந்தது 10லேருந்து 15 கிலோ அளவு சாயில் அப்ளிகேஷன், மண் வழியாக இடுவதும், உதாரணமாக மணிலாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், அல்லது பூஞ்செடி வகை பயிர்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் நுண்ணூட்ட சத்து கலவை வந்து சாயில் அப்ளிகேஷன் வந்து 10லேருந்து 15 கிலோ வந்து நம்ம ஒரு பயிருக்கும் போடுறது இந்த சத்து பற்றாக்குறை குறைகிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய நல்ல பூக்கள் உருவாகி, நிறைய அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் உருவாகி அதிக மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது சாயில் அப்ளிகேஷனோட போகிறது மட்டும் இல்லாமல் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் அப்படின்ற இதில் வந்து இது ஃபோலியார் அப்ளிகேஷனாக கொடுக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரும் கிடைக்கும். அதாவது இலைவெளி தெளிப்பாக கொடுக்கக்கூடியது. இதை வந்து மெயினாக கொடுக்குறது வந்து நமக்கு பூக்கள் உதிராமல் அதிக எடையுள்ள காய்கள் மற்றும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். முதலாவது மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர். அப்புறம் காமனாக வந்து நம்ம பூக்கள் உதிராமல் அதிக காய் பிடிக்கக்கூடிய டானிக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக். இதுவுமே வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து எடுக்கக்கூடியதான் இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட். இதுவுமே வந்து பூக்கள் உதிராமல் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் வர வச்சு அதிக காய்களை உருவாக்கும். இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோபிராசினோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக், ஹோமோபிராசினோலைட். இதுவும் வந்து இயற்கையிலேயே வந்து தயார் பண்ணக்கூடியது தான், இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து தயார் பண்ணக்கூடியது. இது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படிங்கிற விதத்தில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவுமே வந்து பூக்கள் உதிராமல் அதிக காய் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது மாதிரி வந்து அப்புறம் வந்து ட்ரைகாண்டினால் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல். ட்ரைகாண்டினால் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படிங்கிற விதத்தில் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்புறம் வந்து ஹியூமிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதன் மூலமாக பூ உதிர்வை வந்து நம்ம தடுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்விக் ஆசிட்
பல்விக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவுமே பூக்கள் உதிர்வை வந்து குறைக்கும், அதிக காய் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி கால்சியம் நைட்ரேட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதுவுமே வந்து பூக்கள் உதிர்வை குறைச்சி அதிக எண்ணிக்கையிலான காய்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் இது சம்பந்தமாக நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நுண்ணூட்ட கலவைகள் அல்லது வந்து ஸ்பெஷலான டானிக்குகளை வந்து நம்ம வந்து இலைவழி தெளிப்பாக செய்யும்போது அதனுடைய செலவு குறைவு, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பல மடங்காக இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் விலைக்கு வாங்கணும், நாங்கள் இயற்கையிலே செய்கிற மாதிரி மீன் அமிலம் செய்து வந்து நம்ம கொடுக்கலாமா, வீட்டிலேயே மீன் அமிலம் தயார் பண்ணி அதை வந்து நான் மீன் கழிவுகள்லாம் கிடைக்குது அதை வச்சு நான் வந்து மீன் அமிலம் தயார் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாமா, இது தாராளமாக ஒரு 5 நாள் ஒரு வார இடைவெளியில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மீன் அமிலம் வந்து கொடுக்கலாம். ஸ்ப்ரே கொடுக்கும்போது அதுவுமே அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் வந்து வரும். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமினோ ஆசிட் தான் இதில் வந்து மீன் அமிலத்திலாம் உருவாகும். இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணுன்னா அந்த தாவரத்தினுடைய உடல் இயக்கத்தை வந்து நல்லபடியாக செயல்பட வைக்கும். இதன் மூலமாக அதிக பூக்கள் அதிக காய்கள் வரக்கூடிய, அதாவது பூக்கள் வந்து உதிராமல் அதிக காய்கள் வந்து அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த வகையான டானிக்கள் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே பெரும்பாலானது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டானிக் எல்லாமே இந்த ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அப்புறம் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஹோமோபிராசினோலைட், ஆர்த்தோசிலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரியான டானிக்கள் எல்லாமே வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய டானிக்கள் தான். இதெல்லாம் வந்து கால்சியம் நைட்ரேட், இதெல்லாம் பொட்டாசியம் நைட்ரேட், இது கூட 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். அப்புறம் ஆல்-19 இதெல்லாம் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்றதுல ஒரு முறைக்கு வந்து நீங்கள் ஆல்-19 கொடுக்கலாம். இது அது மாதிரி இப்போ உளுந்து போன்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு 1.5 கிலோ டிஏபி எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணலாம். 1.5 கிலோ டிஏபி எடுத்து நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை வந்து கரைச்சி அதில் உள்ள அந்த அடியில் உள்ள மண் போன்ற பகுதியெல்லாம் வந்து நீக்கிட்டு அந்த மேலே உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி, அதாவது ஃபோலியார் அப்ளிகேஷனாக இலைவழி தெளிப்பாக தெளிக்கிறது உங்களுக்கு நல்ல பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரியான டானிக்கள் எல்லாமே நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம். மீன் அமிலம் கொடுக்கலாம், பல்விக் ஆசிட் கொடுக்கலாம், ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம், அமினோ ஆசிட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம், ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம், எம்என் மிக்சர் வந்து கீலேட்டட் ஃபார்மில் உள்ள ஸ்ப்ரே டைப் ஃபோலியாஸ் டைப்பில் வரும், அதை வாங்கி கொடுக்கலாம். மீன் அமிலம் நீங்களே தயார் பண்ணி கொடுக்கலாம், ஆல்-19 கொடுக்கலாம், கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம், மோனோ அமோனியம் பாஸ்பேட் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது வந்து இது வந்து தாவரத்தினுடைய செயல்பாடுகளை வந்து, அதாவது பயிரினுடைய செயல்பாடுகளை வந்து நல்ல வகையில் ஊக்குவிச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளவரிங் வரும். அந்த பூக்கள் வந்து உதிராமல் அதிக காய்கள், பருத்திலாம் பார்த்திங்கன்னா சப்பை கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த பூக்கள் வந்து உதிர்ந்து விடும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர்லாம் ஒரு 15 நாள் இடைவெளியில் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த பூ கொட்டுவதை வந்து தவிர்த்து அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ நண்பர் மணிகண்டன் கேட்ட மாதிரி இந்த பயிர்கள் வந்து பூக்கள் உதிராமல் காய்கள் பிடிப்பதற்கு வந்து என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது உதாரணமாக இப்போ மாமரத்தில் வந்து பூ உதிருதுன்னா அதில் வந்து சில வகையான சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியினுடைய டேமேஜ் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு மருந்தை வந்து நம்ம அதையும் சேர்த்து கொடுக்குறது நல்லா. உதாரணமாக ஒரு 20 மில்லி 30 மில்லி அளவு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-30 மில்லி அளவு லாம்டா சைக்ளோத்தில் மருந்தையும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேவில் வந்து சேர்த்து கொடுக்குறது அந்த பூச்சியினுடைய தாக்குதல் எல்லாம் குறைக்கும். அல்லது ஃபிப்ரோனில் டெக்னிக்கல் கொடுக்கலாம், அல்லது சாலமன் சொல்லிட்டு இருக்குது, இமிடாக்ளோபிரிட்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், சாலமன் பீட்டா சைக்ளோத்தின் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட், இதில் ஏதாவது ஒரு மருந்தை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தையும் சேர்த்து கொடுக்குறது அந்த பூச்சி தாக்குதல்களை தவிர்த்து நமக்கு வந்து பூக்கள் உதரக்கூடிய தன்மை வந்து மாற்றும். ஸோ இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அதாவது டானிக் கொடுக்கும்போது அது கூட ஏதாவது ஒரு மூணு பசோ இல்லை நம்ம 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் கலந்து கொடுக்குறது இந்த பூச்சி தாக்குதலையும் குறைச்சி பூக்கள் உதிர்வதை வந்து நல்லபடியாக கட்டுப்படுத்தி நமக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்புறம் வந்து நண்பர் திரு மணிகண்டன் கேட்ட மாதிரி புழுக்கள், எல்லா வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்துகள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மருந்துகள் வந்து நல்ல மருந்துகளே இருக்குது, நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. முதலாவது கோரஜன் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லலாம், குளோரன் டன்லிஃப்ரோல் அப்படிங்கிற டெக்னிக்கல். குளோரன் டன்லிஃப்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்தும். இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லிலேருந்து 6 மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம். பயிரை பொறுத்து 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லிலேருந்து 6 மில்லி வந்து கொடுக்கக்கூடியது. நல்ல வகையில் பெரிய புழுவிலேருந்து சின்ன புழு வரைக்கும் எல்லா புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கோரஜன் டெக்னிக்கல். 10 லிட்டர் தண்ணிக்கு 5லேருந்து 6 மில்லி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேரில் வந்துக்கூடிய வயாகோ வந்து டெட்ரானிலிப்ரோல் அப்படிங்கிற கெமிக்கல். டெட்ரானிலிப்ரோல் இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 7லேருந்து 8 மில்லி போதுமானது. 7லேருந்து 8 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது
உங்களுக்கு வந்து நல்ல வகையில் ஒரு டேங்க், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 7லேருந்து 8 மில்லி எடுத்து கண்ட்ரோல் பண்ண கொடுக்குறது வந்து நீங்கள் நல்ல வகையில் எல்லா புழுக்களையும் கட்டுப்படுத்தும். இது புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த மருந்து. அப்புறம் வந்து டெலிகேட்டுங்கிறது வந்து ஸ்பைனட்டோரம் அப்படிங்கிற டெக்னிக்கல். ஸ்பைனட்டோரம் அப்படிங்கிற டெக்னிக்கல் வந்து நம்ம டவ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து டெலிகேட்டுங்கிற பேரில் வருது, டாட்டாவில் சமிட்டுங்கிற பேரில் வருது, அப்புறம் வந்து நம்ம தனுக்காவில் வந்து லார்கோங்கிற பேரில் வருது. இது வந்து டெலிகேட், அதாவது ஸ்பைனட்டோரம் அப்படிங்கிற டெக்னிக்கல். இது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10லேருந்து 15 மில்லி வரைக்கும் கொடுக்குறது எல்லா வகையான புழுக்களையும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். மக்காச்சோள பெரும்புழு வந்து அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் இல்லாமல் பெரிய புழு வரைக்கும் கட்டுப்படுத்தும். அந்த மக்காச்சோளத்தில் வரக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே. அப்புறம் வந்து நவலூரான் அப்படிங்கிற டெக்னிக்கல். நவலூரான் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான புழுக்களையும், நல்ல பெரிய புழு வரைக்கும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லிலேருந்து 25 மில்லியே போதுமானது, 25லேருந்து ஒரு 30 மில்லி நவலூரான் கொடுக்குறது வந்து எல்லா வகையான புழுக்களையும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து குளோர் புளூசரன் அப்படிங்கிற டெக்னிக். குளோர் புளூசரன் டெக்னிக் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50லேருந்து 60 மில்லி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதுவும் எல்லா வகையான புழுக்களையும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து இண்டோக்சகார் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25லேருந்து 30 மில்லி கொடுக்குறது வந்து எல்லா வகையான பெரிய புழுக்களையும் கட்டுப்படுத்தும், சின்ன புழு வரைக்கும் கட்டுப்படுத்தும். அது மாதிரி நவலூரான் ப்ளஸ் இண்டோக்சகார் அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் நீங்கள் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25லேருந்து 30 மில்லி கொடுக்கக்கூடியது எல்லா வகையான புழுக்களையும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். அது மாதிரி நவலூரான் ப்ளஸ் எமாமெக்டின் அப்படிங்கிற டெக்னிக்கல், இதுவுமே 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30லேருந்து 35 மில்லி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது எல்லா வகையான புழுக்களையும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். காய்ப்புழுவாக இருக்கலாம், அல்லது லீஃப் வீடர், அதாவது ஸ்போடாப்டரா போன்ற ஆர்மிவாம் போன்ற புழுக்கள், எல்லா வகையான புழுக்களையும் நான் சொன்ன எல்லா மருந்துகளுமே சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து எமாமெக்டின் அப்படிங்கிற மருந்து, எமாமெக்டின் பென்சோயேட் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம் கொடுக்குறது எல்லா வகையான புழுக்களையும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். ஸோ மேற்சொன்ன மருந்துகளை நீங்கள் எந்த மருந்து வேணாலும் வாங்கி அடிக்கலாம். நம்ம மருந்து அடிக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் நிறைய வீடியோக்களை சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம கலக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு மற்றும் தெளிக்கக்கூடிய விதம், அந்த மருந்தை கலக்கக்கூடிய விதம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மருந்தினுடைய பவர் வந்து எல்லாருக்குமே ஒரே மருந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம கலக்கிற விதங்களையும் வந்து நமக்கு சரியாக செய்கிறோமா, சரியாக ஸ்ப்ரே பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக நான் ஒவ்வொரு மருந்து சொல்லும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு இத்தனை மில்லியை ஊற்றுங்க. உதாரணமாக 10 லிட்டர் தண்ணிக்கு எமாமெக்டின் பென்சோயேட்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 10லேருந்து 15 கிராம் போடுங்க. நவலூரான் டெக்னிக்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25லேருந்து 30 மில்லி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு லிட்டருக்கு இத்தனை மில்லி தான் கலக்கணுன்ற ஒரு வீதம் இருக்குது. ஒருவேளை நம்ம கலக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு புழு வந்து கண்ட்ரோல் ஆகாது, ரிசல்ட் இருக்காது. அதே மாதிரி தண்ணியுடைய அளவு குறைஞ்சி மருந்தினுடைய அளவு அதிகமாச்சுன்னா மருந்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்கனால பயிரில் வந்து லேசாக வதங்கியது போன்று இல்லை வாடியது போன்ற ஒரு சிம்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் பயிர்கள் வந்து, அதாவது நம்ம கலக்கக்கூடிய மருந்துகளுடைய அளவு வந்து சரியான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக புழுவும் கண்ட்ரோல் ஆகும். அதை மாதிரி நமக்கு பயிர்களே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் நம்ம வந்து சரியாக இன்னொன்று இதெல்லாம் கலக்கையில் நான் சொன்ன மாதிரி இத்தனை மில்லி தான் நீங்கள் சொன்னீங்க, 10 லிட்டர் தண்ணிக்கு இத்தனை மில்லின்னு சொல்லியிருக்கீங்க, நான் அதை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற விதம் ஒரே சீராக நன்றாக நனையும்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோமா முக்கியமானது. அது இன்னொரு விஷயம். நம்ம சரியாக அரையும் குறையுமோ பாதி இடத்துல படாமல் வந்து நம்ம அடிச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்ட்ரோல் வராது. ஒரே சீராக எல்லா பக்கமும் நன்றாக நனையும்படி, எல்லா பயிர்களும் நன்றாக நனையும்படி ஒரு தடவை முழுமையாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்ம மருந்து மீதியாக இருக்குது, நம்ம 2வது தடவையும் திரும்ப இருக்கும் அதே பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா அப்படி கண்டிப்பாக எந்த காலத்துலையும் செய்யவே கூடாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு தடவை முழுசாக நனையும் மாதிரி நல்லா வந்து தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை முதல் தடவை ஸ்ப்ரே பண்ணும்போதே நன்றாக பயிர்கள் நனையும்படி முழுமையாக ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரியான விதத்தில் கலக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மருந்து மீந்து போச்சு, நான் திரும்ப ஒருக்கா பிடிக்கிறேன், திரும்பவும் ஒருக்கா நான் நினைக்கிறேன், திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா செய்யவே கூடாது. பயிர் வந்து தாங்காது. அது களைக்கொல்லியாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை தான் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணுறதா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து கொடுத்து தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ உதாரணமாக நம்மளே எடுத்துக்கலாம். வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஒரு டேப்லெட் வந்து போடுறாங்க, ஒரு பேராசிட்டமாலாக இருக்கலாம், ஒரு தலைவலி மாத்திரையாக இருக்கலாம், டாக்டர் வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 1 போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம 3 டேப்லெட்டை போட்டால் நம்ம உடம்பு தாங்குமா? அதனுடைய சைடு எஃபெக்ட் நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பயிர்களுக்குமே நம்ம மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளி, ஒரு வாரமோ இல்லை 5 நாளோ ஒரு 10 நாளோ இடைவெளி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்ப்ரே பண்ணால் தான் பயிரால் தாங்கும். அந்த சில மருந்துகள் வந்து அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில பயிர்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதுக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் கூட டைம் தேவைப்படும். இப்போ மல்லி, மிளகாய் போன்ற பயிர்கள்லாம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், அதுக்கு அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்கும்.
அந்த மாதிரியான மல்லி, மிளகாய், கத்தரி போன்றதுக்கெல்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் இடைவெளியில் கூட மருந்தடிக்க வேண்டிய தேவை வரும். அந்த பயிருமே தாங்கும். ஆனால் சரியான அளவு விகிதத்தில் தான் நம்ம கொடுக்கணும். அங்கேயுமே ஓவர் டோஸாக கொடுத்தோம்னா அதுலையுமே கண்டிப்பாக எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து மருந்தடிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம வந்து நிறைய மருந்துகள் வந்து இதில் வந்து பார்த்தோம். அதாவது புழுக்களை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து அது கோரஜன் டெக்னிக்கில் வந்து குளோரான்ட்ரானிலிப்ரோல் அப்படிங்கிற மருந்து பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து வயாகோன்னு சொல்லக்கூடிய டெட்ரானிலிப்ரோல் அப்படிங்கிற டெக்னிக்கல் பார்த்தோம். அப்புறம் வந்து குளோர்ஃப்ளூசரன் டெக்னிக்கல் பார்த்தோம். அப்புறம் நவுலூரான் பார்த்தோம். இண்டெக்ஸோகார் பார்த்தோம். அப்புறம் நவுலூரான் ப்ளஸ் இண்டெக்ஸோகார் பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்பைனட்டோரம் டெக்னிக்கல் பார்த்தோம். அப்புறம் நவுலூரான் ப்ளஸ் எமாமெக்டின் பார்த்தோம். அப்புறம் வந்து எமாமெக்டின் பென்சோயேட் பார்த்தோம். இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாமே நல்ல வகையில் புழுக்களை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நண்பர் திரு மணிகண்டன் கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து ஒரு முழுமையான தகவல்களை சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் முழுமையாக பாருங்கள். அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் அல்லது விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.